மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியோட இது எல்லாரும் முடிவு பண்ணிருக்கீங்க. அண்ணன் சீமான நேரம் சந்திச்சீங்களா? என்னன்னு அண்ணன் சொல்லிருக்காரு? 4 மாசத்துக்கு முன்னாடி சந்திச்சிட்டேன். 4 மாசத்துக்கு முன்னாடி அதாவது கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அரசியல வந்து திராவிடம் கலப்பி வந்து நாம் தமிழர் கட்சி குலைக்கிற வேலையை பார்க்குற சப்ஜெக்ட்னா இந்த நேரத்துல வந்து சரியான நேரத்துல போய் இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்துல இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 10 பேர் போனா அது ஒரு பிரம்மாண்டமா செய்தியா போடுறோம். அந்த செய்தி நீங்க சன் நியூஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப இது என்னன்னா ஒட்டுமொத்த மக்களை வந்து நாம் தமிழர் கட்சி சரியில்லை, அது வந்து நிறைய பேர் சாரசாரியா போறான், சீமான மேல ஒரு பெரிய ஒரு தப்பான பிம்பத்தை மக்கள் மத்தியில கிரியேட் பண்ண பார்க்கும்போது தான் நான் யோசிச்சது இது சரியில்லாத அரசியலா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் நம்ம அண்ணனுக்கு போய் நம்ம போய் உறுதுணை அனுப்புவோம் சொல்லி அண்ணனை போய் சந்திச்சேன். அண்ணன் அழகா சொன்னாங்க, தம்பி கூட்டணி வேணாம், நம்ம இணைஞ்சு நம்ம என்ன பண்ணிடலாம், வேலை செஞ்சிடலாம் அப்படின்னாப்புல. இதுக்கு ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு. ஈரோடு இடைத்தேர்தல போய் நம்ம போய் ஒரு வாரமா பிரச்சாரம் பண்ணோம். பிரச்சாரம் பண்ணிட்டு வந்ததோட மறுபடி இந்த சாதிவாரி குடி கணக்கெடுப்புகள், அப்புறம் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலயுமே நம்ம பங்கெடுத்தோம். அப்புறம் நம்ம ஐயா பழனி பாபாவுக்கு வந்து பொதுக்கூட்டம் போட்டாங்க. அதுவும் நீதிமன்றத்துல வாங்கிதான் காவல்துறை தடை, அதே மாதிரி நீதிமன்றத்தில் வாங்கி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை நடத்துறோம். அதுக்கப்புறம் இப்போ நேற்று குடிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் பட்சத்தில் அதுலயும் வந்து காவல்துறை தடைப்பட்டது, நீதிமன்றம் சென்று தான் அது நம்ம நடத்தப்பட்டோம். இந்த நேரத்தில் மறுபடியும் நேற்று அண்ணன் சீமான சந்திச்சேன். தம்பி ஒன்றும் இல்லை, ராமேஸ்வரத்தில் நம்ம வந்து எல்லாம் இணைஞ்சிடலாம். அதாவது நீங்க அண்ணன் சீமான நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த இடத்துல நான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன விஷயம்னா, ஒரு தமிழ் தேசியவாதியா ஒருத்தங்கிட்ட 1000 பேர் இருக்கா, 2000 பேர் இருக்கா, 3000 பேர் இருக்கா சொல்லி அதை வச்சு ஒரு திராவிட கூட்டமா ஒரு கூட்டத்தை மாதிரி போட்டு அதை எனக்கிட்ட வந்து ஒரு 5000 பேர் சேர்ந்துட்டா, 2000 பேர் சேர்ந்துட்டா அப்படிங்கிற இடத்துல சீமானே கிடையவே கிடையாது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு 1000 பேர் அங்க போய் சேர்ந்துட்டா, 500 பேர் சேர்ந்துட்டா. இதே 500 பேர் 1000 பேர் சாரே நாம் தமிழர் கட்சியில சேர்றான். ஆனா அது அண்ணன் ஒரு பெரிய விழாவோ ஒரு கூட்டமாவோ எடுக்கிறதுக்கு விரும்பல. சாமானிய மக்கள் வரியா, சாமானிய நான் கூட்டத்தை அறிவிக்கிறேனா, சாமானிய இடத்துல வந்து நான் நிக்கிறேனா, அப்படி வந்து என்னோட இணைஞ்சிக்க. அப்படிதான் வந்து இன்னைக்கு ராமேஸ்வரம் பெரும் ஒரு கூட்டத்தை இலங்கை கடற்படையால் கண்டித்து வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு பொதுக்கூட்டம் அங்க நடைபெறுது. அந்த பொதுக்கூட்டத்துல நீயும் வந்து கலந்துக்கிறன்னு அங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சி இணைப்பு விழா நம்ம வச்சுக்கிறோம்னு அண்ணனுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். ஒண்ணுதான் இங்க விஷயமா நான் சொல்றேன், ஏதுமற்ற ஒரு ஏழை எளிய ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்களை நம்ம தூக்கி நிறுத்தி நம்ம நிக்கிறோம்னா, அப்ப இந்த மக்கள் காசு பணத்துக்காக ஓட்டு போடுற மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் நிக்கிறானா, இந்த அரசியலை குழி தோண்டி புதைக்கிற இடத்துல யார் இருக்கா? திராவிடம் இருக்குது. அதுல இருந்து உடைச்சிக்கிட்டு வெளியே போற இடத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்காரு. அவருக்கு உற்ற துணையா இருக்கணும்னா என்னுடைய விருப்பம், எங்களுடைய கட்சியுடைய கொள்கை. எப்படி நான் பாக்குறீங்க, எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து காசு பணம் அதிமுக செய்வாங்க, பதவி அந்த மாதிரி காரியங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி நம்ம கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இணைக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னடா சொன்னாங்க? எல்லா இடத்துலயும் முரண்கள் இருக்கும்ல. இப்ப நான் தமிழர் கட்சியா இருக்கும்போது என்கிட்ட நான் தமிழர் கட்சியா விட்டு முரண்பட்டு வந்தவங்களும் என்கிட்ட இருக்கிறாங்க. இப்ப அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, ஆனா மறுபடியும் அங்க போறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுல அரசியல் பார்வை தெளிவில்லாத ஒரு பார்வையை தான் நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு வந்து பெரிய பூதத்தை இருக்கும்போது உன்னோட சின்ன முரண் எனக்கு தேவையில்லை. எனக்கு பெரிய முரணா ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கான், இந்த மண்ணுல வேற ஒன்று நின்றுகிட்டு இருக்கான், அவனை நான் எதிர்க்கணும்னா அப்ப நான் யாரோட போய் நிக்கணும்? அதை தனி ஒருவனா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கானா, அந்த ஆளோட போய் இணைஞ்சு நின்று அவருக்கு வலு சேர்த்தா மட்டும்தானே நம்ம சேர்க்க முடியும். இப்ப சோழர் மட்டுமா படையா இருந்தா, 54 சிற்றரசர்கள் கூட துணை நின்றா. பழுவேட்டையருங்கிற ஒரு படையும் சம்புராயருங்கிற ஒரு படையும் சோழர்களோட இணைஞ்சனால சோழப்பட உலகம் முழுக்க ஆட்சி பண்ணுச்சு. பாண்டியர்கள் 72 சிற்றரசர்கள் இருந்தா, பாண்டிய மட்டும் போர் போல அவனோட இருந்து 72 சிற்றரசர்கள் இருந்தான். அதுல யாரு தூத்துக்குடி ஜமீனா இருக்கா, அவனியாபுர ஜமீனா இருக்கா, அவனியாபுர சிற்றரசனா இருக்கா, ராமநாதபுர சிற்றரசனா இருக்கா, இத்தனை சிவகங்கை சிற்றரசன், இத்தனை திருநெல்வேலி சிற்றரசன், இத்தனை சிற்றரசர்கள்லாம் சேர்ந்துதான் பாண்டிய பேரரசோடு துணை நின்றுப்பா. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய தமிழ் தேசிய பெரிய ஒரு நபரா இன்னைக்கு நிக்கிறவர் யாரு? அண்ணன் சீமான். அப்ப அவருக்கு ஒரு துணை சேர்க்கிற இடத்துல நாங்களும் ஒரு சிற்றரசரா நின்று என்ன பண்ண போறோம்? வரலாறு தான் எப்பவுமே திரும்பும். அதுதான் இப்ப திரும்புது. பெரும் பேரரசன் இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்துல நிக்கிறவர் சீமான். அரசியல் தளத்துல அந்த நபருக்கு இன்னைக்கு துணை நிக்கிறக்கான ஒரு இடத்துல ஒரு தளபதியா இன்னைக்கு நாங்க நிக்கிறோம், நின்றுகிட்டு வேலை செய்ய போறோம். இதுதான விஷயம். இதனாலதான் சொல்றேன், ஒட்டுமொத்த மக்களும், ஒட்டுமொத்த இளைஞர்களும், ஒட்டுமொத்த தமிழச்சிகளும் நம்மளுக்கான ஒரே அரசியல்
தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல். தமிழனுக்கு தமிழன் தான் முக்கியம். தமிழனுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் முக்கியம். தமிழனோட உரிமை தான் முக்கியம். என் ஆத்தாளுக்கு தான் வலி வேதனை தெரியும். என் அப்பனுக்கு தான் வலி வேதனை தெரியும். மத்தவனுக்கு தெரியுமா என் புள்ள எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது? மத்தவன் வந்து அவனுக்கு செய்தி, எனக்கு உணர்வு. நான் உணர்வா இருக்க ஆசைப்படுறேன். தமிழ ஒவ்வொருத்தனும் உணர்வு இல்லாம இருக்கிறான், உணர்ச்சி இல்லாம இருக்கிறான். தமிழர்கள்லாம் உணர்வாவா, உணர்ச்சியாவா? நீ இருக்கிற அரசியலை தூக்கி வீசு. திராவிடம் உனக்கு தீது, தலித்தியம் உனக்கு தீது, ஆரியம் உனக்கு தீது, தமிழ் தேசியம் மட்டுமே உனக்கு மெய் அப்படின்னு ஒருத்தன் கூறானா அந்த ஆளுக்கு வலு சேர்க்கிற வேலையைத்தான் தமிழர் கட்சி பார்க்கும். குறிப்பா வந்து இந்த திராவிட கட்சியை சார்ந்த ஊடகங்கள்லாம் வந்து சீமானை வந்து நேர டார்கெட் பண்றது, இந்த முக்தார் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. என்ன நடக்குது? அதிகாரத்துல இருக்கிறவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். காசுக்கு விலை போக எவனா இருக்கானா? இங்க முதன்மை என்ன இருக்கு? புகழ், பதவி, காசு. இது 3 ஆட்டு இருக்கு, திராவிடத்திட்ட இருக்கு. காசுக்கு விலை போகாத எவனா இருக்கிறனா? காசுக்கு விலை போகாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கணும்னு நேரடியா வந்து சண்டை போடுறதுக்கு தகுதி இல்லாதனால மீடியா மூலம் உட்கார்ந்துகிட்ட முக்தார் போன்ற நபர்களோ இன்னும் சில நபர்களோ இப்ப இதே வேலையதான் சவுக்கு சங்கர் பார்த்தாரா இல்லையா? இன்னைக்கு சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறாரா? இது மாதிரி முக்தாருக்கு விரைவில் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உண்மை இல்ல, போலியா இருக்கும் பட்சத்துல முக்தாருக்கு விரைவில் நடக்கும். அப்படி நடக்கும்போது கூட கண்டிப்பா அந்த முக்தாருக்கு ஜனநாயக ரீதியா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவான்னா அது சீமானா தான் இருப்பான். சீமானா தான் இருப்பான். அது நீங்க பாருங்களேன். ஏன்னா அறம் எப்பொழுதுமே வெல்லும், ஆனா கொஞ்சம் லேட்டா வெல்லும். போய் சீக்கிரமாவே ஒரு வாரியா கட்டமைக்கப்படும். ஆனா அது ஒரு நாள் கண்டிப்பா தோத்துரும். ஆனா அறம் கண்டிப்பா இந்த தூண் மாதிரி நிலைத்து நிக்கி, வேறு போல புடிச்சு நிக்கி. நாம் தமிழர் கட்சியில சேர்றவங்களுக்கும் அவங்க இருக்கிறவங்களுக்கும் திரட்டல்கள் வருது, அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்காங்கன்னா அதை வந்து எப்படி சமாளிக்க? நான் முழுக்கவே 2009 இருந்து பல்வேறு அரசு அடக்குமுறையும் பல்வேறு நெருக்கடிகளையும் முத்துக்குமாரனுடைய இறப்புல இருந்து வெளியே வந்தவனா. குளத்தூர் முத்துக்குமார் தீயறிஞ்சு சென்னை சாஸ்திரி பவன்ல இறந்து போனா பிள்ளைல இந்த 2009 இருந்து நான் வெளியே வந்தவனா. முதலையா ஈழத்துல போர் உச்சத்துல இருக்கும்போது 2009 செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவனா என் தலைமையில தான் கிட்டத்தட்ட 14 மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து கல்லூரிகளையும் இழுத்து மூடுறதுக்கு கலைஞர் கருணாநிதி உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்தினார். ஏன்னா மாணவர் போராட்டம் வீரியமா வந்துருச்சு எங்களோட உண்ணாவிரத போராட்டம் மூலம். அதுல இருந்து அந்த மாணவர் போராட்டம் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போதுதான் ஒருத்தன் ஈழத்துல போரை நிறுத்த கோரி தீக்குளிச்சு இறக்குறான். அவன் தான் சென்னை சாஸ்திரி பவன்ல முத்துக்குமார். அந்த முத்துக்குமார் இந்த குளத்தூர்ல தான் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் அவனோட உடம்ப சுத்தி தான் 1,50,000 மாணவர்கள் கலந்துக்கிட்டோம். இந்த வரலாறு. அதுல இருந்து கிளம்பியனா எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு ஒடுக்குமுறை, எவ்வளவு அரசு பயங்கரவாதத்தை, எவ்வளவு வழக்குகளை நான் சந்திச்சிருப்பேன். நான் வேணா தென் மாவட்டமா இருக்கலாம், 10 ஆண்டுகளை படிச்சது, நின்றது, அரசியல் பயின்றது எல்லாமே சென்னையில தான் நான் இருந்திருக்கேன். அப்ப இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையில நான் நிறைய பார்த்தாச்சு, நிறைய வழக்குகளை சந்திச்சாச்சு, நிறைய சிறைக்கு சென்றாச்சு. திராவிடம் என்ன செய்யும்? முதுகுக்கு பின்னாடி வந்து துரோகம் பண்ணு. தமிழ் என்ன பண்ணு? நேருக்கு நேரம் எதிர்த்து நிக்கி. திராவிடம் என்பது துரோகம், தமிழ் என்பது நேரு. இதுதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை. நமக்கு துரோகம் பண்ண தெரியாது. நம்ம ஆட்களை துரோகம் பண்றதுக்கான சூழலை திராவிடம் கிரியேட் பண்ணும். அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கானுங்க. நம்ம கண்ணை வச்சு நம்மளால குத்திட்டு இருக்கானுங்க. நம்ம அண்ணங்களை வச்சுதான் நம்ம மோத விட பாக்குறானுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன நடந்துகிட்டு நினைக்கிறீங்க? நம்ம அண்ணங்களை கிரியேட் பண்றானுங்க. நம்ம அண்ணங்கிட்ட நம்ம குடும்பத்துல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்குற யாரை பாத்தீங்கன்னா திராவிடமா தான். நம்ம அண்ணங்க இப்ப 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கா, இன்னொரு இதே மாதிரி இதே போக்குல போச்சுனாக்க இவங்க 2 பேரும் மோத விடுறது. இவங்க 2 பேரும் மோத விட்டு நானா நீ தான் பாக்குறது. இதுதாயா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் நடந்த சண்டை. இதான் நடந்துச்சு. அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கும்போது விஜயநகர பேரரசு உள்ள வந்து பிரிச்சு விட்டான். பாண்டியன் சோழனை பிரிச்சது யாரு? விஜயநகர பேரரசு இல்லையா? நாயக்கர் பேரரசு இல்லையா? அவன் தானே பிரிச்சு விட்டான். அதை தானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விஜயநகர பேரரசு தானே இப்ப திமுக. இப்ப சோழர்களா இருக்கிறவன் தானே, பாண்டியர்களா இருக்கிறவன் தானே அண்ணன் வேல்முருகனா இருக்கட்டும், அண்ணன் சின்னமலை சீமானா இருக்கட்டும், இந்த திருமாவளவனா இருக்கட்டும். இப்ப யாருக்குள்ள சண்டை வர பாக்குது? நமக்குள்ள சண்டை வர பாக்குற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுக்கு அது புரியாம கொள்ளாம அப்படியே நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தப்பு செய்யாமல யாருமே கிடையாது. ஆனா அவ அளவுக்கு நம்ம எதுவுமே தப்பு செய்ய கிடையாது. அவன் இந்த மண்ணை போட்டு தோண்டி கிண்டி கிளங்கெடுத்து இந்த மண்ணை மலடாக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம அப்படி இல்லை. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்பம்னா சின்ன சின்ன முரண்கள் இருக்கத்தான் செய்யும். அதை கலைந்துட்டு குடும்பத்தை வழி நடத்துற வேலையை பார்க்கணும். அது போல தமிழ் தேசிய அரசியல் என்பது நெருப்புல நின்று வேலை செய்யறது. அதாவது நெருப்பு சொல்லுவாங்கல்ல. இப்போ திராவிடத்துக்கு நீங்க போனீங்களாக்க பிளெக்சிபிளா இருக்கலாம். காசு, பணம், பதவி, அதிகாரம் கொள்ளையடிக்கிறது.
ஆரியத்துக்கு போனாலும் பிஜேபி கட்சி காங்கிரஸ் போனாலும் அதே காசு பணம் துட்டு பதவி சொல்ல முடியாத அட்டூழியங்கள். தமிழ் தேசிய அரசியலுக்கு உள்ள வர்றவன் அவனுடைய காசை கொடுக்கணும், அவன் பணத்தை கொடுக்கணும், அவனே தன்னெழுச்சியா போராடணும், அவனே தன்னெழுச்சியா நிக்கணும்.